விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சேலம் பூம்புகார் விற்பனை நிலையங்களில் தொடங்கியுள்ள கணபதி தரிசன சிறப்பு கண்காட்சியில் வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் SS கண்ணன் வழங்க கேட்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில், அதாவது கடைவீதிகள் மற்றும் கடைகளில், அப்புறம் சாலை ஓர கடைகளில் விநாயகர் சிலைகள் விற்பனை அதிக அளவில் நடந்து வருகிறது. ஆனால் இவ்வாறு விற்பனை செய்யப்படும் சிலைகள் அனைத்துமே விசர்ஜனத்துக்காக எடுத்துச் செல்லப்படும் சிலைகளாகும். 7 நாள் பூஜைக்கு பின் விசர்ஜனம் செய்வதற்காக அந்த சிலைகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் சிலைகள் அனைத்துமே விசர்ஜனத்துக்கு மட்டுமின்றி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில், வீடுகளில் பூஜை அறைகளில் பயன்படுத்தும் வகையிலான சிலைகள், பல்வேறு வகையான சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தின் மேலாளர் நரேந்திர போஸ் இணைந்துள்ளார். ஆனால் அவரிடம் நடப்பாண்டு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில், அதாவது வீடுகளின் பூஜை அறைகளில் பயன்படுத்தும் வகையில் எந்த வகையான சிலைகள் வந்துள்ளது என்பது குறித்து விளக்குவார். அவரிடம் கேட்போம். சார், சொல்லுங்க சார், எந்த மாதிரி சிலைகள் சார் வந்திருக்கிறது? சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளே டால்ஸ் நிறைய வந்திருக்கோம். நம்ம களிமண்ணில் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள், அதே போல் சுடுமண் அதுலேயே நல்லா சுட்டதுங்க, அது அந்த மாதிரியான சிலைகளும் நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாங்க சார், நம்ம பஞ்சலோக சிலைங்க இதெல்லாம் கூட நிறைய பேர் இப்போ இந்த பூஜைக்காக வாங்கி வைக்கிறாங்க. பஞ்சலோக சிலைங்க, பித்தளை சிலைங்க, அதே மாதிரி மார்பிள் டஸ்ட்டில் செய்யப்பட்டது, அதே போல் பிளாக் மெட்டலில், இந்த மாதிரியான பல்வேறு இதில் கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே செய்யக்கூடிய தம்மம்பட்டி மரசிற்ப கலைஞர்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளும் வந்திருக்கு. வெண்மர சிலைகள் இருக்கு, அதே மாதிரி சந்தன மர சிலைகள் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விதமான சிலைகளும் நம்ம இந்த காட்சிக்கும் விற்பனைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா 10% சிறப்பு தள்ளுபடி வழங்குறோம் மட்டும் இல்லாமல், அதோட கைவினை கலைஞர்களோட வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு பெரிய விதத்தில் பயனுள்ளதாக அமையுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பிரசாத விநாயகர்னு சொல்லிக்கூடிய, அதில் எல்லாமே ஒரு விநாயகர் பூஜைகளுக்கு தேவையான எல்லா பிரசாதமும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை, அதே மாதிரி புதுசாக வீணை வாசிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை புக்கு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி, ஊஞ்சலில் அந்த உருளி பித்தளையில் நல்லா ஹெவியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி மேலே பூக்கள் போட்டு மேலே ஊஞ்சலில் உருளியில் அவர் ஆடிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ரொம்ப வித்தியாசமான சிலைகளும் நம்ம இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தி சிலைகள் கண்காட்சியானது பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 18 துவங்கி தற்போது வரை நடந்துகிறது. இந்த கண்காட்சி வரும் 29ஆம் தேதி வரை, அதாவது 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி முடிந்த போதிலும் பொதுமக்களின் பயன்பெறும் வகையில் 29ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியானது சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் மட்டுமின்றி சென்னை, மதுரை, கோவை, புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தினுடைய 12 முக்கிய நகரங்களில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையங்களில் இந்த கண்காட்சி நடக்கிறது. இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் கிடைக்கும் வருவாய் அனைத்துமே கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் பொதுமக்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என பூம்புகார் விற்பனை நிலையம் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.